ஷே விஷ்ணு எப்பா யமதர்மம் கணக்கப்பா சக்கரத்தில் எனக்கு முன்னாடி காவு கொடுத்துட்டேன். ஏமங்காலம் தூவன் இரவு மாட்டு பயணம் எல்லாமே கரெக்டாக அந்த கணக்கு வரி கைலாசத்தில் நம்ம கணக்கு எடுதோம். மாநில போய் 7 செம்மு சேட்டை செஞ்சு இந்த செம்மத்தில் ஏன்னா அவளை சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அழியேல சொல்லுவான், என்ன கடவுளே எங்களெல்லாம் அழிக்கிறே அப்படியேம்மா, என்ன காரணம்? நீ தப்பு செய்யாதடா, கணக்கு கணக்கு திரை லோகத்தில் நீ கண்ணால் பார்த்துக்கோ காதால் கேட்டுக்கோ நம்ம விட்டாச்சு. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை கடவுளுக்கு வந்து மானிட போய் விட்டுறக்கூடாது. அந்த வார்த்தை எங்களெல்லாம் கொல்லுதியில் நாங்கள் என்ன செஞ்சோம், என்ன தப்பு செஞ்சோம் அப்படியேமா கண்டாரவழி கேடுகட்ட உரிமை இல்லையே, கேடுகட்ட உரிமை எல்லாம் மானிட பேரும் தப்பு தப்பு செஞ்சு வச்சுருக்க. உயிர் பலியை பூரா வீடுந்தோறும் ஆடு மாடு கோழிப்பறை தின்னு வச்சுருக்க. இப்போ அந்த ஏவல் உள்ளே வந்துருச்சு. பூனை நாய் எலி எல்லாமே எலியை வச்சு கொல்லுவார். ஏன்னா எலியை வச்சு ஒருத்தர் உட்காந்து கும்பிட்டுக்கிட்டே அலைதான். அடுத்து பறவைகள்னால் அந்த திருச்செந்தூர்காரப்பே பறவை பூரா அவன் வச்சு என்னமோ ஆட்டுத மாதிரி அந்த பறவைகளை வச்சு 2 வீல் சக்கரம். எலி கீழே பூரா கீழே பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாமே நாய் கழுதை பன்னி எல்லாமே ஆத்துமா உள்ள கைலாசத்தில் இந்த 4 சதுரங்கத்தில் பத்திரம் கோட்டை சதுரங்கத்தில் உள்ள அது ஏற்றியாச்சு. இப்போ பத்திரம் போட்டவன் பூரா இப்போ ஆஸ்பத்திரிக்கு போவான். பத்திரம் போட்டவன் புரோக்கர் வந்தவன் போனவன் அந்த 2 வீலரில் அடித்து தூக்கி எறிய ஆஸ்பத்திரி போய் அவன் லட்ச கோடி இப்போ லட்ச ரூபா எல்லாமே அந்த பணம் பேப்பர் வந்து உருவி குத்தி குத்தி அந்த பத்திரம் போட்டான். பார்த்தியாப்பா ஈஸ்வர மோகனை ஏமாத்துறவன் அவன் கூடிய சீக்கிரம் இப்போ படுத்துருவான். அவன் பெரிய ஆட்டமாக இருக்குது. ஆட்டம் ஏமாற்றி எழுதுனான் பார்த்தியா, கண்டார ஒளிமை கேடுகட்ட உரிமை. நான் இங்கேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 2 மேலும் ஆடுதான். அந்த 2 பேர் ரொம்ப ஆட்டம் ஓவர் ஆட்டம். ஏன்னா தென்பகுதியில் நாங்கள் எழுதி விற்கோம், நாங்கள் நக்குதோம் மங்க நக்குடா நீ நக்கு ஆட்டாமுடிக்கு எப்படி போகணுமோ அது அப்படியே உள்ளே போகுங்கிற கணக்கு நம்ம வச்சாச்சு. இப்போ இந்த 4 சதுரங்கத்தில் நான் தான் உட்காந்துருக்கேன். யமதர்மன் ஏமங்காலந்துவன் இரவு மாட்டு பயணத்தில் பத்திரம் போட்ட 32 காலில் இருந்து அடுத்து 1.5 ஏக்கர் அடுத்து 1.30 இப்படியே கணக்கு எழுதின பத்திரப்பதிவு பூரா அந்த பத்திரம் எழுதின டாக்குமெண்ட்ஸ் மானிட போய் எழுதி வச்சு வீட்டில் பேப்பர் வச்சு நக்குதானா அந்த இடத்துக்குள்ளே நான் இருக்கேன். யமதர்மன் ஏமங்காலந்துவன் இரவு மாட்டு பயணத்தில் பூதத்தி அரைக்கு 4 சதுரங்கத்துக்குள்ளே நமக்கு நாங்கள் இருக்கோம். இப்போ ஏவல் பூரா உள்ளே வந்து அடங்கிருச்சு, உள்ளே ஏற்றியாச்சு. உள்ளே கடவுள் உட்கார்ந்த இடத்துல மந்திரத்தை வீசி ஏற்றிடுவான். கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன் என்னப்பா விஷ்ணு சரிதானே. இப்போ அந்த அதில் பூரா இப்போ நிறைய அடி வாங்குவான். புரோக்கர்லேருந்து வந்தவன் போனவன் தின்னவன் நக்குனவன் ஆடினவன் பாடின வீடு வாசல் பூராமே இப்போ ஆஸ்பத்திரி குத்தி இழுத்து கந்தல் கோலமாகி தெரு வீதியில் திருவோடு எடுக்கிற நிலைமை இப்போ வரும். இந்த 2 கண்டார ஒளிமோனும் ஆட்டத்தில் இருக்கான். ஏமாற்றி பூரா பத்திரம் போட்டு வாங்கடா என் பேரில் தான் இருக்குது சொத்து சுவை சம்பாத்தி என் பேரில் தான் இருக்குது, நீங்கள் வாங்க வில்லுங்க நல்லா நான் சாப்பிடுங்க, நான் இருக்கேன், நான் கையெழுத்து போடுறேன் அப்படிங்க. அந்த கண்டார ஒளியுமே படுக்க போகிறான். ஏன்னா காலை இழுத்துக்கிட்டே போகிறான். இன்னுமே படுத்துருவான். அடுத்தாப்புல அவன் மவங்காரன் தெற்குப்பாளையம் ராஜபாளையத்துலேருந்து 2 வீலரில் ஜங்குன்னு வரான். இப்போ 2 வீலர் கணக்கில் காவு கொடுத்தாச்சு, ரத்த காவு. இவன் ரத்த காவில் இழுத்து ரோட்டில் கிடந்து அவன் வீடு வாசலாக இழந்து எல்லாமே சோழி முடிஞ்சு திருவோடு எடுத்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சாவு வரும். இப்போ வராது. தேரை இழுத்து தெருவில் விட்டு போயிட்டான்ல. கைலாசத்தில் தாப்பனுமோனும் அந்த கண்டாரோலி 2 உயிமனம் அதான் சொல்லுதானே. நாங்கள் 2 பேரும் தாப்பமாகனு இருக்கோம். நீங்கள் பத்திரம் போடுங்க எழுதுங்க நல்லா சாப்பிடுங்க எல்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்டு தான் அப்படிங்கிற கணக்கை வச்சு ஆடிட்டான் ஓடிட்டாங்க எல்லாமே. இப்போ தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டான். அதே மாதிரி அவன் குடும்பம் தேர் இழுத்து தெருவில் போய் நாசமாக போகும். ஏற்கனவே தெற்குப்பாளையம் ராஜபாளையம் கூடிய சீக்கிரம் அடிபட்டு ரோட்டில் கிடந்து அப்படியே 4 மக்கள் அந்த நேரம் தான் சொல்லும், கடவுள் இடத்துல போய் அகம்பா சட்டை பண்ணடா, கடவுள் கொடுத்த தண்டனை நீ இழுபட்டு நான் தொழிபட்டு சாவ. அது ஒன்று. இவன் இந்த வங்கிலட்டு குதிமை கேடுகட்ட குதிமை சுவை சம்பாத்தி எழுதின கேடுகட்ட குதிமை சீக்கிரமாக சாஞ்சிருவான். இப்போ சாஞ்சிருவான். ஏவல் போனவொடனே அவன் ஆட்டா முடிக்க சாஞ்சிருவான். இழுத்து கையெல்லாம் போவேல இராணுவ வானரப்படை தரப்படை விமானப்படை வச்சு தான் அல்லையில் அப்போ தான் கதையே தெரியும். கதை வரும் முக்கால்